தான் தெரியுது நிறையா பேருக்கு நடக்குதுன்ட்டு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவே போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ டுடே இன் திஸ் வீடியோ ஐம் கோனா ஹெல்ப் யூ தட் ஹவு டு கெட் பேக் யுவர் மென்டல் பீஸ். நான் ஒரு சில விஷயங்கள் அனுபவிச்சேன் இல்லையா, அதுலேருந்து எப்படி மென்டல் பீஸை மறுபடியும் உங்களுக்கு கொண்டு வரது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணுறோன்னு போகிறோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பேசியே ஒருத்தன் ப்ராப்ளம் தீர்க்குறேன், அவங்களுக்கு என்னமோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் நான் தீர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அங்கே இருந்தாண்டா ஆரம்பிக்குது. வேறு யாரும் இல்லை, நான் தான். அதாவது பார்த்தீங்கன்னா தெரப்பிஸ்ட்டுன்னு நினப்பு. தெரப்பிஸ்டாடா நீ? தெரப்பிஸ்டா நீ? அதாவது நீ தெரப்பி கொடுக்குறது பிரச்சனை இல்லை, உனக்கே இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீ போய் அடுத்தவனுக்கு ஒரு தெரப்பி கொடுக்குற பார்த்தியா, அவன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறன்ட்டு அங்கே நிற்கிறடா நீ. பேசிக்கலி திஸ் இஸ் நாட் அ திங் ஒன்லி பாய்ஸ் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, இது வந்து எல்லாருமே பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேருக்கும் பொண்ணுங்களும் அனுபவிச்சுக்கிறாங்க, ஒரு சில பசங்களும் அனுபவிச்சுக்கிறாங்க. ஸோ வந்து பொதுவாக இது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. இது வந்து 2 பேருமே பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி அனுபவிக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ தட் இஸ் வாட் த திங் இஸ். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்க ப்ராப்ளம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தெரப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் உனக்கு தெரப்பி தர மாதிரி ஆகிப்போச்சடா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ இழிச்சவா என்னாட்டம் போயிட்டு நீ தெரப்பி தர அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கடைசியில் நீ தான் போய் தெரப்பிக்கு அலையணும். அப்புறம் கடைசியில் உடனே தான் படுக்க போட்டு பச்சை கோத்தரை தாண்டிடுவாங்க. படுக்க போட்டு பச்சை கோத்தரை தாண்ட முடியாதோ, சரி விடுங்க, ரைமிங் நல்லா இருக்குல்ல வச்சுக்குவோம். ஸோ திஸ் இஸ் வாட் த ஃபர்ஸ்ட் திங். அதுக்காக நீ வந்து அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணாதன்னெலாம் நான் சொல்லலை, ஹெல்ப் பண்ணு. ஒரு சில பேர் உண்மையாலுமே அவங்க பிரச்சனை சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அதை விட்டுட்டு சென்டரில் போயிட்டு நீ போய் ஹெல்ப் பண்ணுறன்ட்டு போனீங்கன்னா கடைசியில் அவன் யூஸ் பண்ணிட்டு தான் தூக்கி போடுவான். அனுபவத்தில் சொல்கிறேன்.